வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய மேலான மாணவர்களின் சமூகம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகள் தொடர்பாக நாம் பார்த்துட்டு வரோம். அதில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி மதிப்பது, அவர்களுக்கு எப்படி மரியாதை செலுத்துவது, அவர்களை என்ன தரத்தில் வைப்பது, அவர்களை எவ்வாறு அழைக்கலாம், அழைக்கக்கூடாது, இது எல்லாத்தையும் நாம் பார்த்தோம். இப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் வரம்பு மீறுதல் தொடர்பான சில விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கப்பட வேண்டியவர்கள், கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதுக்கு ஒரு அளவு இருக்குது. ஏன்னா கடைசி ஹதீஸில் பார்த்தோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, லா தத்ரூனி, என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நசாராக்கள், கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்து கடவுள் என்ற ஸ்தானத்தில் கொண்டு சேர்த்தார்களோ, அந்த மாதிரி என்னை நீங்கள் புகழ்ந்துட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத், நேசம், அது சமயத்தில் ரொம்ப வரம்பு மீறி போயிடுது. அந்த வரம்பு மீறக்கூடிய சில விஷயங்களை சொல்கிறாங்க. அந்த விஷயங்களை தவிர்த்திருக்கணும் என்பதற்காக முதல் விஷயம், இஅ்திகாது அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ மின் ஜின்ஸில் பஷரி முத்லகன். முதல் விஷயம், வரம்பு மீறக்கூடிய விஷயங்களில் ஒன்று என்னென்னா, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித இனமே இல்லை என்பதாக நம்புவது. சில பேர் அவர்கள் மனித இனத்தை சார்ந்தவர்கள், மனிதர்களில் புனிதர் அப்படின்னு நம்பலாம். ஆனால் அவங்க மனுஷனே கிடையாது, மனித இனமே கிடையாது, மனித இனத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு உயிரினம், அப்பாற்பட்ட ஒரு படைப்பு என்பதாக விளங்குவது இது கூடாது. இதுவும் ஒரு வரம்பு மீறுதல், ஹுலு அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீம். வஹாதா தக்தீபுன் லி ஸரீஹில் குர்ஆன், இந்த நம்பிக்கை சம்பந்தமாக சொல்கிறாங்க, இது தெளிவான குர்ஆனை பொய்ப்பிப்பதாகும். கால தஆலா, அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான், குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய, நபியே நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாக நான் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான், எனக்கு வஹி வருகிறது. நான் மனுஷன், ஆனால் நான் ஒரு நபி, எனக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வேதங்கள் வருகிறது, வஹி வருகிறது, இறைச்செய்தி வருகிறது. ஆனால் நான் தரத்தால் ஒரு மனிதன்தான், தரத்தால் நானும் ஒரு மனித இனம்தான் என்பதாக அல்லாஹ்வே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவிக்க சொல்லுகிறான். ரெண்டாவது விஷயம், இஅ்திகாது அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வலு ஹல்கில்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்புகளில் முதலானவர் என்பதாக நம்புவது. வஹுவ கலாமுன் பாத்திலுன் லா அஸ்ல லஹு, இது சம்பந்தமாக சொல்கிறாங்க, இதுவும் ஒரு அசத்தியமான ஒரு கொள்கை, இதற்கு எந்த அடிப்படையும் கிடையாது. லா அஸ்ல லஹு, அதற்கு எந்த அடிப்படையும் கிடையாது. ஃபஅவ்வலு ஹல்கில்லாஹி மினல் பஷரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹுடைய படைப்பினங்களில் மனித இனத்தில் முதலாமவர், ஃபஅவ்வலு முதலாமவர், ஹல்கில்லா அல்லாஹுடைய படைப்புகளில் மினல் பஷரி மனித இனத்தை சார்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பி ஸரீஹில் குர்ஆன், குர்ஆனுடைய தெளிவின் பிரகாரம், குர்ஆனுடைய தெளிவான கூற்றின் பிரகாரம் மனித இனத்தில் முதல் நபர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ இஜ்மாயில் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஏகோபித்த கருத்துப்படி இதுதான். கால தஆலா, அல்லாஹ் தஆலாவே சொல்கிறான், இத் கால ரப்புக லில் மலாயிகதி இன்னி காலிகும் பஷரம் மின் தீன், நபியை நீங்கள் நினைவு கூறுங்கள், அந்த தருணத்தை உங்களுடைய இறைவன் சொன்னான் மலக்குமார்களிடத்தில், இன்னி காலிகுன் பஷரம் மின் தீன், நான் ஒரு மனிதனை படைக்க இருக்கிறேன், பஷர்னா மனிதனை படைக்க இருக்கிறேன், மின் தீன் களிமண்ணிலிருந்து அப்படின்னு சொன்ன தருணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள். அது யாரை படைச்சா? அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் என்ன செய்தான், படைத்தான். அடுத்து இஅ்திகாது அன்ன ரசூல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலிக மின் நூர், இன்னொரு தவறான வரம்பு மீறிய நம்பிக்கை என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜோதியாக இருக்கிறார்கள், ஒளியிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்று நம்புவது. இஅ்திகாது அன்ன ரசூல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றிய நம்பிக்கை, குலிக மின் நூர், அவர்கள் படைக்கப்பட்டுள்ளார்கள் ஜோதியிலிருந்து, ஒளியிலிருந்து, ஒளியால். ஃபஇன்னல்லதி ஹலக மினன் நூரி ஹுமுல் மலாயிகத்து ஃபகத், மேலும் எவர்கள் ஜோதியால் படைக்கப்பட்டார்களோ அவர்கள் மலக்குமார்கள் மட்டும்தான். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குலிகத்தில் மலாயிகத்து மின் நூரின், அக்ரஜஹு முஸ்லிம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மலக்குமார்கள் ஒளியினால் படைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த ஹதீஸை முஸ்லிம் கரந்தத்தில் எடுத்து எழுதியிருக்கிறாங்க. வசஃபல் குர்ஆனு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் நூர் இன்னமா ஹுவ பி இஅ்திபாரி மா ஊஹிய இலைஹி மினல் ஹுதா மினல் குர்ஆனி வஸ் சுன்னா வலைஸ ஃபீ தாத்திஹி,
குர்ஆன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூர் என்று வர்ணித்துள்ளது. வஸஃபல் குர்ஆனு லின் நபியி, நபி அவர்களை குர்ஆன் வர்ணித்துள்ளது நூர் என்பதாக. அது எந்த அடிப்படையில்? பியத்திபாரி மா ஊஹிய இலைஹி மினல் ஹுதா, நபி அவர்களுக்கு சொல்லப்பட்ட வழங்கப்பட்ட நேர்வழி, அதாவது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அவங்க பிரகாசம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரகாசம் வழங்கப்பட்டிருக்கு, ஜோதி வழங்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் அவங்க நூறு என்பதாக குர்ஆன் வர்ணிச்சிருக்குது. லைஸஃபி தாத்திஹி, நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு கிடையாது. வமன் யஅ்தகது அன்னஹு மக்லூக்கும் மின் நூர் ஃபஹுவ முத்தகவ்விலுன் அலல்லாஹி மா லம் யகுல்ஹு, எவன் ஒருவன் அன்னார் ஒளியினால் படைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதாக நம்புவானோ அவன் அல்லாஹின் மீது இட்டு கட்டுகிறான், அல்லாஹ் சொல்லாத ஒன்றை சொல்லுகிறான். அடுத்த விஷயம், இஅ்திகாது அன்னல் அம்பியா அவில் ஹல்க ஹுலிகு மின் நூரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி ஒரு நம்பிக்கை. நபிமார்களும் சரி, இன்ன பிற படைப்புகளும் சரி, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஜோதியிலிருந்து படைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இதுவும் பாத்தில். வஹாதா பாத்திலுன் மஹதுன், இதுவும் அசத்தியம்தான். கால தஆலா, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், காலத் ருசுலுஹும், அவர்களிடத்தில், தத்தமது சமுதாயத்தினர்களிடத்தில், ருசுலுஹும், அவர்களுடைய ரசூல்மார்கள் சொன்னார்கள், இன் நஹ்னு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை போன்று மனிதர்களே அன்றி வேறில்லை. வலாக்கின் அல்லாஹ் யமுன்னு அலா மையஷாஉ மின் இபாதி, ஆயினும் அல்லாஹ் தஆலா தன் அடியார்களில் யாரின் மீது நாடுகிறானோ அவர்கள் மீது உபகாரம் செய்கிறான். சூரா இப்ராஹிம் வசனம் எண் 11 இருக்குது. அதாவது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நுபுவத்தை கொடுத்து உபகாரம் செஞ்சுருக்கிறான், வஹியை கொடுத்து உபகாரம் செஞ்சுருக்கிறான். ஆனால் நாங்கள் யாரு தான்? மனிதர்கள் தான் என்பதாக நபிமார்கள் தத்தமது சமுதாயத்தினரிடத்திடையே சொன்னார்கள். அடுத்த விஷயம், இத்திஆ அன்னல்லாஹ் ஹலகல் ஹல்க வல் ஜன்னத வன்னார் லி அஜ்லிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி ஒரு வாதம் வைப்பது. இத்தியான வாதம் வைப்பது. என்ன வாதம்? நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த முழு படைப்பினங்களையும் சொர்க்கத்தையும் நரகத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி தான் படைத்தான். ரசூலுல்லாவை படைக்கலான்னு சொன்னால் இதெல்லாம் படைச்சிருக்க மாட்டான். இப்படி ஒரு வாதம் வைப்பது. வைன்னமா ஹலகல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் ஹல்க லி இபாதத்திஹி வஹ்தா, அல்லாஹ் தஆலா இந்த படைப்பினங்களை படைத்தது தன்னை வழிபட வேண்டும் என்பதற்காகத்தான். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். क़ால தஆலா வமா ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், நான் மனித இனத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. அப்போ படைத்ததனுடைய நோக்கம் அல்லாஹ்வை வழிபடுவது என்பது தான். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்காக அல்லாஹ் படைத்தான் அப்படிங்கிறதுல எந்த ஒரு உண்மைத்தன்மையும் கிடையாது. அடுத்த விஷயம், அல் கௌலு பி அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ லஹு தில்லுன் வன்ன துபாப லா யகிஃப் அலா ஜஸதிஹி, இப்படி ஒரு வரம்பு மீறிய கொள்கைகளில் இப்படி ஒன்று இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிழல் ஏற்படாது. இப்போ நம்ம நடந்தால் எப்படி நிழல் ஏற்படுகிறதோ, நம்மளுடைய நிழல் பூமியில் படுகிறதோ, அது மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழலே ஏற்படாது. மேலும் இப்படி இன்னொரு கூற்று, அன்ன துபாப லா யகிஃப் அலா ஜஸதிஹி, அவர்களுடைய உடம்பின் மீது ஈ அமராது. கால ஷேக் இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ், மன் கால இன்ன ரசூல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸ லஹு தில்லுன் அவ் அன்ன நூருஹு யுத்ஃபிஉ தில்லஹு இதா மஷா ஃபிஷ் ஷம்ஸி ஃபகுல்லுஹு கித்புன் பாத்திலுன். ஷேக் இப்னு உஸைமின் அலைஹி ரஹ்மா, பெரிய மார்க்க அறிஞர், இவங்க சொல்கிறாங்க, எவர் ஒருவர் இப்படி சொல்லுவாரோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் கிடையாது, அல்லது அவர்களுடைய பிரகாசம், அவர்களுடைய ஜோதி அவர்களுடைய நிழலை அணைத்துவிடும் அவங்க வெயிலில் நடக்கும் பொழுது என்பதாக சொன்னார். ஃபகுல்லுஹு கித்புன் பாத்திலுன், இதெல்லாமே கித்பு, பொய், பாத்தில், அசத்தியமாக இருக்கிறது, உண்மைக்கு புறம்பான விஷயங்களாக உள்ளன. அடுத்து, வமின் சுவரில் குல்பி ஃபி வஸ்ஃபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்மைகளில் வரம்பு மீறுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிரத்யேகமான பல அம்சங்கள் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கிறான். குர்ஆன்லேயே ஹதீஸில் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறான். அவங்களை அல்லாஹ் தஆலா எந்த அளவு உயர்வாகி வைத்திருக்கிறான், எந்த அளவு அதிகாரங்களை வழங்கி இருக்கிறான் என்பது குர்ஆன் ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது. ஆனால் அதேமாரி நாம சில பிரத்யேக தன்மைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுப்பது, அது சம்பந்தமாக சொல்கிறாங்க. முதல் விஷயம், இத்திஆஉ அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஅலமுல் கைப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும், நேரடியாக தெரியும். ஒன்று இருக்குது, அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்ததுனால தெரியும். இந்த மாதிரி எதிரிகளுடைய சூழ்ச்சி அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுப்பான். நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுவாங்க,
இப்போ வரக்கூடியவன் முனாஃபிக், அவன் வந்து உங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக வரான், கேலி பண்ணுறதுக்காக வர்றான், உங்களை வந்து அழிக்கிறதுக்காக வர்றான். இப்படி அல்லாஹ் காட்டி கொடுப்பான். இதுக்கு பேர் மறைவான விஷயங்கள் தெரிவது கிடையாது. அல்லாஹ் காட்டி கொடுத்ததுனால தெரியும். சில பேர் எப்படி கொள்கை வச்சுருக்கிறான், ரசூலுல்லாஹ்க்கு நேரடியாகவே மறைவான விஷயங்கள் தெரியும். மறைவான விஷயங்கள் நேரடியாக ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் அந்த தன்மை அவங்களுக்கு இருந்துச்சு, மறைவான விஷயங்களை அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நம்புகிறாங்க சில பேர். இது சம்மந்தமாக சொல்கிறாங்க. இதுவும் வரம்பு மீறிய கொள்கை தான். ஏன்னா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான், வலவ் குன்து அஅலமுல் கைப, எனக்கு மறைவான விஷயங்கள் நான் அறிந்திருப்பேனேயானால் லஸ்தக்ஸர்து மினல் கைர் வமா மஸ்ஸனிய ஸூ, ஏராளமான நன்மைகளை சம்பாதித்திருப்பேன், என்னை எந்த தீங்கும் தீண்டி இருக்காது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கு உஹதுடைய போரில். அவங்க மறைவான விஷயம் தெரிஞ்சு அதை விட்டு தவிர்த்திருப்பாங்க. பற்கள் ஷஹீதாகுவதற்கு விடாமல் இருந்திருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி முதல்ல தோல்வியை தழுவும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை விட்டு அவங்க தவிர்த்திருப்பாங்க. அப்போது சில நஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கு, சில சேதங்களும் ஏற்பட்டிருக்கு. வெறும் நன்மைகளையே அவங்க என்ன செய்யலை, சம்பாதிச்சுக்கல்ல, சில துன்பங்களையும் அனுபவிச்சிருக்கிறாங்க. தாயிஃபுக்கு போய் கல்லடிப்பட்டாங்க, தெரிஞ்சிருந்தா அதுக்கு வேறு ஏதாச்சும் முறையை கையாண்டிருப்பாங்க. அதான் சொல்கிறான், அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறான், ரசூலுல்லாஹ் சொல்லுவதாக, எனக்கு மட்டும் மறைவான விஷயங்கள் அறிந்திருப்பேனேயானால் ஏராளமான நன்மைகளை சம்பாதித்திருப்பேன், அதிகமாக ஈட்டியிருப்பேன், என்னை எந்த தீங்கும் என்னை தீண்டி இருக்காது. ரெண்டாவது விஷயம், அண்ணன் நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யன்ஃபஉ வ யதுர்ரு பஅத மௌத்திஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணத்திற்கு பின்பும் மக்களுக்கு நன்மை தீமை பயக்குகிறார்கள். நலவும் தீமையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க பிற மக்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்புறது. குல் இன்னி, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அம்லிகு லக்கும் லர்ரம் வலா நஃப்ஆ, நான் உங்களின் நலவுக்கும் லர்ரம் வலா ரஷதா, உங்களுடைய தீங்கிற்கும் உங்களுடைய நன்மையான விஷயத்திற்கும் நான் உரிமையாளன் அல்ல. அது அல்லாஹுடைய கையில் இருக்குது. உங்களுக்கு நலவை நாடுவதும் உங்களுக்கு இடையூறை நாடுவதும் அது அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. அது அல்லாஹுடைய விதி சம்பந்தப்பட்டது. நான் உங்களுக்கு எந்த லாபத்தையும் தர முடியாது, எந்த நஷ்டத்தையும் ஏற்படுத்த முடியாதுன்னு சொல்லி ஜீவிய காலத்தில் எல்லாம் சொல்கிறேன். அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு யாருக்கும் நலவையோ யாருக்கும் நேர்வழியோ அல்லது தீங்கையோ ரசூலுல்லாஹ்னால நாட முடியாது. அப்படி நானும் நம்புறது இது வரம்பு மீறிய கொள்கை. நன்மை தீமை யாவும் அல்லாஹுடைய கையில் தான் இருக்குது. அடுத்து மூணாவது விஷயம், அல் ஹில்ஃபு பின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே சத்தியம் செய்வது. சத்தியம் பொதுவாக யார் மேலே செய்வாங்க, யார் வந்து உயர்வாக உன்னதமாக புனிதமாக கருதுகிறார்களோ, யாரின் மீது மரியாதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மேலே தான் சத்தியம் செய்வாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சத்தியம் என்பது சத்திய ஜீவனான அல்லாஹ்வின் மீது தான் செய்ய முடியும். அவன்தான் உயர்வானவன், அவன்தான் அழிவில்லாதவன், அவன் மீது தான் சத்தியம் செய்ய முடியும். ரசூலுல்லாஹ் மேலே சத்தியம் செய்வது வஹாதா முஹர்ரமுன், இது ஹராம், தடுக்கப்பட்டது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, மன் கான ஹாலிஃபன் ஃபல்யஹ்லிஃப் பில்லாஹி அவு லியஸ்முத், எவராவது சத்தியம் செய்யக்கூடியவராக இருந்தால் அவர் அல்லாஹின் மீது சத்தியம் செய்யட்டும் அல்லது அமைதியாக இருக்கட்டும். ஒரு விஷயத்தை சத்தியம் செஞ்சு சொல்ல விரும்பினா அல்லாஹின் மீது சத்தியம் செஞ்சு சொல்லட்டும், இல்லையா அமைதியாக இருக்கட்டும். வேறு யாரும் மேலே சத்தியம் செஞ்சு சொல்லிட வேணாம், ரசூலுல்லாஹ்வே தடுத்துருக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த விஷயம், அல் இஹ்திஃபாலு பி யௌமி மௌலிதிஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறந்த தினத்தை விழாவாக எடுப்பது. வஹாதா பிதஅத்துன் வ ضலாலத்துன், இது அனுஷ்டானம், நூதன அனாச்சாரம், வ ضலாலத்துன் வழிகேடு. லா யஜூஸு ஃபிஅலுஹா அவ் இக்ராருஹா, அதை செய்வதும் கூடாது, அதை ஒப்புக்கொள்வதும் கூடாது. அதை நம்ம செய்ய மாட்டோம், ஆனால் செய்யலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இதுவும் கூடாது. தானும் செய்யக்கூடாது, அதை ஏற்றுக்கவும் கூடாது. மாறாக அதை உள்ளத்தால் அல்லது நமக்கு சக்தி இருந்தால் கைகளால் தடுக்க வேண்டும், அதற்கு இடமளிக்கக்கூடாது. மனசால் இடமளிக்கக்கூடாது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யலை, அவங்களுக்காக எல்லா வகையிலையும் அர்ப்பணமாக இருந்த சஹாபாக்கள் அதை செய்யலை, அதற்கடுத்து வந்த தாபீன்கள் அதை விழா எடுக்கலை. அப்படிங்கும் பொழுது அது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளிம்பு நிலை மக்களுக்கும் சுபிட்சமாகத்தான் வந்திருக்கிறாங்க. அதனால்
தன்னை அவங்க உயர்வாக கருதுவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியே அனுமதிக்கலை. அப்துஹு ரசூலுஹு அப்படின்னு தான் சொல்லி தன்னை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அப்படி தான் கலிமாவே இருக்குது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு, அல்லாஹ் உடைய தூதராக இருக்கிறார்கள், அவருடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறார்கள் என்று தான் நம்மளுமே ஒழிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை கொண்டாடுவது, அவர்களை உலக தலைவர்கள் எப்படி மதிக்கிறோமோ அது மாதிரி இது மாதிரி செய்வது இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது அல்ல. மார்க்கத்தை பரப்புவதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, எடுத்து ஏம்பி இருக்கிறாங்க. அதை பின்பற்றுவது தான் ரசூலுல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கண்ணியம். அவர்களை வழிபடுவது என்பது, அவர்களை ஏற்றுக்கொள்வது, அவர்களை பின்பற்றுவது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை மதிக்கிறது தான் இருக்குதே தவிர அவர்களுக்கு பிரத்யேகமாக அவர்களுக்கு நாம் மரியாதை செய்வதில் அது கிடையாது. அவங்க சொல்லாத வழியில் மரியாதை செய்வதில் கிடையாது. தனக்காக ஸலவாத் சொல்லியிருக்கிறாங்க, அதை செய்யணும். அது எப்போவும் செய்யணும், ஜும்மாவுடைய தினத்தில் அதிகமாக செய்யணும். இதெல்லாம் உண்டு. அதெல்லாம் அதுக்கெல்லாம் நிறைய சிறப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் விழா எடுப்பது, அதற்காக தனித்தனி இபாதத்துகளை ஏற்படுத்திக் கொள்வது இதை மார்க்கமாக அனுமதிக்கலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வழிகாட்டலை. 5வது விஷயம், இத்திஆவு அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யுன் ஃபீ கப்ரிஹி கஹயாத்திஹி கப்ல மௌத்திஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உலகத்தில் இருப்பதை போல, மௌத்துக்கு முன்னால் இருப்பதை போல கபரில் உயிரோடு இருக்கிறாங்க என்பதை, மௌத்துக்கு முன்னால் இருப்பதை போல உயிரோடு இருக்கிறார்கள் என்று நம்புவது, இதுவும் வழிகட்ட கொள்கை என்பதாக பதிவு செய்கிறாங்க. வமின் ஹுக்கூகிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்துஹு அக்ஸரு மினல் வாலிதி வல் வலதி. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று மஹப்பத்துஹு, அன்னாரை நேசிப்பது. அக்ஸர மினல் வாலிதி வல்வலதி, அக்ஸர மினல் வாலிதி வல்வலதி, தன்னை பெற்ற தந்தை விடவும் தான் பெற்ற பிள்ளையை விடவும் அதிகமாக நேசிப்பது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யுமினு அபதுன் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் அஹ்லிஹி வ மாலிஹி வன்னாஸி அஜ்மஈன். எந்த ஒரு அடியானும் முஃமினாக ஆகிவிட முடியாது, நிறைவான முழுமையான முஃமினாக ஆகிவிட முடியாது. ஹத்தா கூட அஹப்ப இலைஹி, நான் அவரிடத்தில் உற்ற நேசனாக ஆகாத வரை. எதை காட்டிலும் உற்ற நேசன்? மின் அஹ்லிஹி, அவனுடைய குடும்பத்தினரை விடவும், வ மாலிஹி, அவனுடைய பொருளாதாரத்தை விடவும், வன்னாஸி அஜ்மஈன், அனைத்து மக்களை விடவும் நான் உற்ற நேசனாக ஆகாத வரையில் ஒரு முஃமின் முழுமையான முஃமினாக, நிறைவான ஒரு முஃமினாக ஆகிவிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசம் என்பது எல்லா விஷயங்களை விடவும் முதன்மையாக இருக்க வேண்டும். எப்படி நாம் குழந்தைகளுக்கு நாம் மதிப்பளிப்போம், நம்மளுடைய தந்தைக்கு நாம் மதிப்பளிப்போம், அவங்களுடைய பிரியத்தின் பேரில் அவங்களுக்கு என்னென்ன மரியாதை செய்கிறோமோ அதை விட கூடுதலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கு, வாழ்க்கைக்கு, அவங்களுடைய சொல்லுக்கு நாம் கட்டுப்படணும். இதுதான் அவர்கள் மீதான மஹப்பத். தாதீமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தௌகீருஹு, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிப்பது, அவர்களை கண்ணியப்படுத்துவது. கால தஆலா ஃபல்லதீன ஆமனு பில்லாஹி வ அஸ்ஸரூஹு, எவர்கள் அன்னாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ மேலும் அவர்களுக்கு மதிப்பளிப்பார்களோ, அல்லாமூஹு, அவர்களை மகத்துவப்படுத்துவார்களோ, வக்கரூஹு, அவர்களுக்கு மரியாதை செய்வார்களோ, வ நசரூஹு, அவர்களுக்கு உதவி செய்வார்களோ, வத்தபஉன் நூர் அல்லதி உன்சிலமாஹு, அவர்களோடு அருளப்பட்டுள்ள அந்த ஜோதியை பின்பற்றுவார்களோ, உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். சூரா ஆராஃபில் வசனம் எண் 157 அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். அவர் எத்தனை ஈமான் கொண்டவர்களை பற்றி சொல்லும் பொழுது, அவங்க ரசூலாவை ஏற்றிருக்கிறாங்க, அவங்களுக்கு மரியாதை செய்வார்கள், அவர்களுக்கு உதவி செய்வார்கள், அவர்கள் எந்த ஜோதியை கொண்டு வந்தார்களோ, எந்த பிரகாசத்தை கொண்டு வந்திருக்கிறார்களோ, குர்ஆன் சுன்னா என்ற பிரகாசம், அதை பின்பற்றுவார்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இப்படி செய்யக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர்கள். அடுத்து இத்திபாஉன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் இக்திதாஉ பிஹி லாஹிரன் வ பாத்தினன், வெளிப்படையிலும் உள்ரங்கத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது, அவர்களை பின்தொடருவது. வதுமுல் இப்திதாஇ ஃபி தீனிஹி, அவருடைய மார்க்கத்தில் அனுஷ்டானங்களை ஏற்படுத்தாமல் இருப்பது. கால தஆலா, அல்லாஹ் தஆலா சொன்னான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனத்துன் லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆஹிர் வ ஸக்கரல்லாஹ கஸீரா. நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான, யாருக்கு? எவர் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் ஆதரவு வைக்கிறாரோ, அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறுகிறாரோ. வைஷ்டமில் தாலிக்க, இது எதெல்லாம் உள்ளடக்கும்? தாத்தர் ரசூல் ஃபீமா உமேர, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கட்டளையிட்டார்களோ அதில் அவர்களை பின்பற்றி நடப்பது. கால தஆலா, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வாத்தியுர் ரசூல லஅல்லக்கும் துர்ஹமூன், இந்த ரசூலை நீங்கள் பின்பற்றுங்கள், நீங்கள் இரக்கப்படப்படுவீர்கள், ரஹ்மத் செய்யப்படுவீர்கள், அருள்வாளிக்கப்படுவீர்கள்.
இஜித்தினாபு மாநகா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் தடுத்தார்களோ அதை விட்டும் தவிர்ந்திருப்பது. கால தஆலா வமா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. எதை ரசூல் உங்களுக்கு கொடுத்தார்களோ அதை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள், எதை விட்டும் உங்களை தடுத்தார்களோ அதை விட்டும் தவிர்ந்திருங்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் தஆலாவாக கொடுத்த அங்கீகாரம். அல்லாஹ் தஆலா இவ்வளோ அங்கீகாரம் கொடுத்துருக்குறான், அவங்கள பின்பற்ற சொல்லியிருக்கிறான். அவங்க எதை கொடுத்தாங்களோ, என்ன வழியை காட்டினாங்களோ அதை எடுத்துக்கோங்க, எதை விட்டும் தடுத்தார்களோ அதை விட்டும் தவிர்த்திருங்கள். இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். இதை தான் நாம் அமல்படுத்தணும். மூணாவது அடுத்த விஷயம் அல் ஹதுரு மினல் கித்பி அலைஹி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது பொய் சொல்லாமல் இருப்பது, பொய் சொல்லுவதை விட்டும் எச்சரிக்கையாக இருப்பது, கவனமாக இருப்பது. கால அலைஹிஸ்ஸலாம், ரசூல்லா சொல்லாத ஒரு விஷயத்தை இப்படி ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லுவது. மன் கதப அலைய முத்தம்மிதன், எவர் என் மீது வேண்டுமென்றே பொய் சொல்லுவாரோ ஃபல் யதபவ்வ மகாதஹு மினன் நார், அவர் தன்னுடைய இருப்பிடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் அப்படின்னாங்க. அதாவது ரசூல்லா சொல்லலை, நாம் பயானுக்காக அல்லது பிறருக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆர்வம் ஊட்டுவதற்காக ரசூல்லா சொல்லாத விஷயத்தை அல்லது ரசூல்லா இதை சொல்லலை அப்படின்னு சொல்லி கோடிட்டு காட்டியிருக்கிறாங்க மார்க்க விற்பனர்கள். அந்த ஹதீஸெல்லாம் சொல்லுவது இதெல்லாம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வெளிப்படையாக சொன்னால் உத்துலுபில் இல்மா வல பிஸ்ஸீன், பல ஹதீஸ்கள் அப்படி பரவி இருக்குது. சீன தேசம் சென்றாது சீரிய கல்வி கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுலோவில் சொல்கிறோம். அதை ரசூல்லா சொன்னாங்கன்னு சொன்னால் இது ரசூல்லா மேலே பொய்யுரைத்ததாக ஆகிவிடும். அடுத்து 12வது விஷயமா சொல்கிறாங்க மஹப்பத்து ஆலி பைத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்வாதிஹி வைக்ராமுஹும், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினர் அவர்களுடைய மனைவிமார்களை நேசிப்பது, அவர்களுக்கு சங்கை செய்வது, தூனகுலுவின், அதிலேயும் வரம்பு மீறுதல் கூடாது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதக்கிருக்குமுல்லாஹ் ஃபி அஹ்லி பைத்தி, என்னுடைய குடும்பத்தார் விஷயத்தில் அல்லாஹ்வை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் என்பதாக சொன்னாங்க. எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர்களோ அவருடைய குடும்பத்தினரும் பரிசுத்தமானவர்கள், கண்ணியமானவர்கள். அவங்கள விமர்சிக்கக்கூடாது, அவங்கள மரியாதை குறைவாக பேசக்கூடாது, அவங்கள அல்லாஹ்வுடைய விஷயத்தை நம்ம அவங்கள பயந்துக்கணும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொஹபத்துக்காக, அவர்களுடைய குடும்பத்தினராக அல்லாஹ் அவங்கள தேர்வு செஞ்சுருக்கிறான். அப்போ அவங்க கண்ணியவான்கள், அவங்க கண்ணியவான்களாக இருக்க போய் தான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்க்காக அவங்கள தேர்வு செஞ்சுருக்கிறான். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்தவர்களும் மகத்துவமிக்கவர்கள். அவங்க விஷயத்திலையும் நாம் அஜாக்கிரதையாக விட்டுவிடக்கூடாது. அடுத்த விஷயம் 13வது விஷயம் இக்ராமு அஸ்ஹாபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅதீமுஹும் வ இஅ்திகாது ஃபضலிஹிம், சஹாபாக்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களை மரியாதை செய்வது, சங்கை செய்வது, அவர்களுடைய சிறப்புகளை நம்புவது, ஏற்றுக்கொள்வது, வத்திஃபா அன்ஹும், யாராவது அவர்களை விமர்சித்தால் அதற்கு நாம் டிஃபெண்ட் செய்வது, அதை விட்டும் அவர்களை அப்புறப்படுத்துவது, அவர்கள் சார்பாக வாதாடுவது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் ஏச வேண்டாம். லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய நேசர்களை நீங்கள் திட்ட வேண்டாம், என்னுடைய தோழர்களை திட்ட வேண்டாம். ஃபவல்லதி நஃப்சி பியதிஹி, அவன் மீது ஆணையாக, எவனுடைய கரத்தில் என்னுடைய உயிர் இருக்கிறதோ, லவ் அன் அஹதக்கும், உங்களில் ஒருவர், அன்ஃபக மிஸ்ல உஹதின் தஹபன், மிஸ்ல உஹுதின் தஹபன், உஹது மலை அளவிற்கு தங்கத்தை செலவு செய்தாலும், மா அதுரக முத்தஹதிஹிம், அவர்களில் ஒருவருடைய முத்து சின்ன அளவிற்கு கூட, முத்து என்பது ஒரு சின்ன அளவு, மலையளவு எங்கே இருக்குது, ஒரு முத்து என்பது எவ்வளவு இருக்குது, கிட்டத்தட்ட சில கிலோக்கள் தான் வரும் முத்து என்பது, அந்த அளவு கூட மா அதுரக முத்தஹதிஹிம், உங்களில் ஒருவனுடைய முத்து என்ன செய்யாது, அடைந்து கொள்ளாது. வலா நசீஃபஹு, அதில் பாதியை கூட என்ன செய்யாது, அடைந்து கொள்ளாது. அவர்களில் ஒருவரின் முத்து. இப்போ நாம் மலையளவு தங்கத்தை வாரி வாரி வழங்குகிறோம். உதாரணத்துக்கு சஹாபாக்கள் ஒரு முத்து தான் கொடுத்துருக்குறாங்க, சில கிலோக்களுக்கள் தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்கன்னா அதுக்கு கூட நம்மளுடைய அந்த மலையளவு தர்மம் செலவு செய்தல் ஈடாகாது. அப்போ என்ன சொல்ல வராங்க, நாம் மலையளவு அமல் செஞ்சாலும் சஹாபாக்களுடைய சின்ன சின்ன அமல்களுக்கு கூட அது என்னவாகாது, நிகராகாது. ஏன்னா அவங்களும் மூத்த குடிகள், உன்னதமானவர்கள், உத்தம புருஷர்கள். அதனால் அவங்க விஷயத்துக்கு நம்ம பேணிக்கையாக, எச்சரிக்கையாக, கவனமாக, மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய விஷயத்தில் உஜூபு தஹாக்குமி லி சுன்னதிஹி வ ரிலா பி ஹுக்மிஹி ஃபில் உஸ்ரி வல் யுஸ்ரி, அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை நமக்கு மத்தியில் தீர்ப்பாயமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் அதுக்கு தீர்வு காண முயற்சிக்க வேண்டும். இதுவும் வாஜிபு. வரிலா பி ஹுக்மிஹி ஃபில் உஸ்ரி வல் யுஸ்ரி, குர்ஆன் சுன்னா எதை நமக்கு தீர்வாக கொடுக்கிறதோ அது நமக்கு இஷ்டமாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அதை பொருந்தி கொள்வது. கால தஆலா ஃபலா வரப்பிக லா யுக்மினூன, உங்களுடைய இறைவன் மீது ஆணையாக, லா யுக்மினூன, அவர்கள் ஈமான் கொண்டவர்கள் கிடையாது, ஈமான் கொள்ள மாட்டார்கள், ஹத்தா யுஹக்கிமூக, உங்களை மத்தியஸ்தராக ஆக்கும் வரையில், உங்களை நாட்டாமையாக ஆக்கும் வரையில்,
உங்களை நீதிபதியாக ஆக்கும் வரையில் ஃபீமா ஷஜர பைனகும் தங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு சும்மல மிஜிதூஃபி அன்ஃபுசிஹிம் ஆக்கி பிறகு தங்களுடைய உள்ளங்களிலே அவர்கள் ஹரஜம் மிம்மா கதைத்த உங்களுடைய தீர்ப்பில் எந்த நெருடலையும் பெற்றுக்கொள்ளாதவரை வயு சல்லிமு தஸ்லீமா முழுமையாக ஏற்றுக்கொள்ளாதவரை அல்லாஹ் என்ன சொல்கிறான். உண்மையான முஃமின் ஆகணும்னு சொன்னாக்க நமக்கு மத்தியில் ஏதாவது சண்டை சச்சரவு தர்க்கம் வாத விவாதம் வந்தால் அதை குர்ஆன் சுன்னாவோடு ஒப்பிடணும். ரசூலுல்லாஹ் ஜீவிய காலமாக இருக்கும் பொழுது அவர்கள்ட்ட கொண்டு போகணும். அவர்கள் சொல்லக்கூடிய தீர்ப்பை ரசூலுல்லாஹ் உண்மையான நாட்டாண்மையாக ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய தீர்ப்பையே எந்த நெருடலும் இல்லாமல் ஏற்று அதை ஒப்புக்கொள்ளாத வரையில் அவர்கள் முஃமினாக ஆக மாட்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஜீவிய காலத்துக்கு பின்னாடி இதே சட்டம்தான். நமக்கு மத்தியில் ஏதாச்சும் மனஸ்தாபம் அல்லது சண்டை சச்சரவு வாத விவாதங்கள் வந்தால் அதை குர்ஆன் சுன்னாவோடு ஒப்பிட்டு ஒரு 2 நிலைப்பாடுகள் இருக்குது. உதாரணத்துக்கு 2 கருத்துக்கள் இருக்குது. குர்ஆன் சுன்னாவோடு ஒப்பிட்டு குர்ஆன் சுன்னா யாருக்கு சாதகமாக இருக்கிறதோ அதை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டால்தான் நாம் உண்மையான முஃமின். ஃபவாயிதுல் கியாமி பி ஹுக்கூக்கின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த கடைசியாக சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுக்கூக்குகளை நிறைவேற்றுவதனுடைய பலாபலன்கள். ஃபவாயிதுனா பலாபலன்கள். சபபுன் ஃபி ஹுசூலி ஹிதாயத்தில் அபதி அடியானுக்கு ஹிதாயத் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது. கால தஆலா அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வத்தபிஊஹு அன்னாரை நீங்கள் பின்பற்றுங்கள், லஅல்லக்கும் தஹ்ததூன் நீங்கள் நேர்வழி பெறக்கூடும். 2வது விஷயம் சபபுன் லி மஹப்பத்தில்லாஹி லில் அபதி அடியான் அல்லாஹுடைய நேசத்திற்கு காரணமாக அடியானை அல்லாஹ் நேசிப்பதற்கு காரணமாக அமைகிறது. கால தஆலா அல்லாஹ் தஆலா சொல்கிறா, ஃபத்தபிஊனி ரசூல்லா சொல்கிறா, ஃபத்தபியூனி நீங்கள் சொல்லுங்க நபியே, ஃபத்தபியூனி மக்களே நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். 3வது விஷயம் சபபுன் லி ஹுசூலில் ஃபௌஸி வல் ஃபலாஹி லில் அப்தி ஃபித் துன்யா வல் ஆஹிரா மனிதனுக்கு அடியானுக்கு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியும் நலவுகளும் கிடைப்பதற்கு காரணமாகும். 4வது விஷயம் சபபுன் ஃபி ஹுசூலி ஹலாவத்தில் ஈமான் வ இத்மினானில் கல்பி வ சஆதத்திஹி ஈமானுடைய சுவை, உள்ளத்தினுடைய அமைதி, உள்ளத்தினுடைய நர்பாக்கியம் கிடைப்பதற்கு காரணமாக அமைகிறது. 5வது விஷயம் சபபுல் லி முராஃபகத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் ஜன்னா சொர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சகவாசம் கிடைப்பதற்கு காரணமாக அமைகிறது. இதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுக்கூக்களை பேணி அவர்களோடு முஹப்பத்தோடு இருந்து அவர்களுடைய குடும்பத்தார்களையும் நேசித்து அவர்கள் ஏவிய விஷயங்களை எடுத்து செய்து அவர்கள் தடுத்த விஷயங்களிலிருந்து விலகி இருந்து நடக்கும் பொழுது இந்த பிரயோஜனங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ் அஸ்ஸ வஜல். அப்புறம் நஷாத் எக்ஸசைஸ் தரத்தப் அலா நஃபி பஷரியத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தத்து யாத்திகாதாத்தின் பாத்திலா நபி அவர்கள் மனிதனாக இல்லை என்பதன் மீது வரிசைப்படுத்து அசத்திய கொள்கைகளை ரசூலுல்லாஹ் நபி இல்லைன்னு சொல்கிறதுனால ஏற்படக்கூடிய தவறான கொள்கைகளை என்ன செய்ய வரிசைப்படுத்து ஒதுக்குரு தரஃபம் மின்தாலிக் அதிலிருந்து ஒரு தரப்பை கூறுக. ஒதுக்குரு சூரத்தன் லி குல்லி மினல் குல்வி ஃபி தாத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் குல்வி ஃபி வஸ்ஃபிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தாத் அவர்களுடைய மனித தன்மையிலும் அவர்களுடைய பண்பிலும் இருக்கக்கூடிய அந்த குலு வரம்பு மீறல்களை வரிசைப்படுத்துங்கள். உக்துபு கலிமத்தன் முக்தசரத்தன் அனில் இஹ்திஃபாலி பில் மௌலிதின் நபிகி வ கைஃப கான முகாலிஃபல் லிஷ்ஷரஇ அதே மாதிரி மௌலூது சம்பந்தமாக சுருக்கமாக சில விஷயங்களை எழுதுக. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதுங்க. அது எப்படி ஷரியத்துக்கு முரணாக இருப்பது என்பதை விவரியுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.